உலகின் மூத்த மொழிக்கு சொந்தங்களான என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். தமிழி மற்றும் வட்டெழுத்து பயன்படுத்தி அச்சில் வெளிவந்த முதல் புத்தகமான எனது அமுது மகிழ்மொழி என்ற கவிதை தொகுப்பினை பற்றி இன்று நாம் பார்க்க உள்ளோம். தமிழர்கள் தங்களுடைய மொழிக்கும் எழுத்துக்குமான முக்கியத்துவத்தை தொன்று தொட்டே வழங்கி வந்துள்ளனர். ஒரு இனத்தினுடைய பண்பாட்டை அழிக்க வேண்டுமென்றால் முதலில் அவ்வினத்தின் மொழியை அழிக்க வேண்டுமென்பார்கள். அதை போலத்தான் ஒரு மொழியை அழிக்க வேண்டுமென்றால் அதற்கான எழுத்து வடிவத்தை அழித்தாலே போதுமானது. ஒரு மொழியினுடைய உயிர் என்பது அதனுடைய எழுத்துக்கள் தான். எழுத்துக்கள் இல்லாத மொழியானது உயிரற்ற உடல் போல சிதைந்துவிடக்கூடும். பன்னெடுங்காலமாக தமிழ் மொழியானது குன்றாத வளமையும் இளமையும் செழுமையும் கொண்டதாக பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் நிலைப்பதற்கு காரணம் தமிழ் எழுத்துக்கள்தான். அதற்கு முக்கிய பங்கு வகிப்பவை தமிழ் படைப்புகள். அவைதான் தமிழின் தொன்மையை உலகிற்கு எடுத்துச் சொல்லும் சான்றுகளாக விளங்குகின்றன. தமிழ் பண்பாட்டின் ஆதாரங்களாக எழுத்துக்கள்தான் விளங்குகின்றன. அவ்வெழுத்துகள்தான் நாளைய தமிழ் பண்பாட்டின் வரலாற்றை மாற்றி எழுதப்போகும் சக்தியாகவும் இருக்கக்கூடியது. ஏனென்றால் இங்கு எழுத்தில்லாத உண்மையும் செவிவழி கதையென முடிந்துவிடக்கூடும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்கிறது தமிழ்மறை. இடை வனப்பும் தோல் வனப்பும் ஈடின் வனப்பும் நடை வனப்பும் நானின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என்கிறது ஏலாதியில் வரக்கூடிய ஒரு செய்யுள். இதன் மூலம் தமிழர்கள் எவ்வாறு தங்கள் எழுத்துக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றனர் என்பதனை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எழுத்துகளினுடைய வளர்ச்சியானது ஓவியங்கள், சித்திர எழுத்துகள், கருத்தெழுத்துகள், ஒளி எழுத்துகள் என்று மாறுபாடு அடைந்தே வந்திருக்கின்றன. இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடத்தில் பழந்தமிழ் எழுத்து வகைகளான தமிழி மற்றும் வட்டெழுத்து ஆகியவை மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக எனது 3வது புத்தகமான இந்த அமுது மகிழ்மொழி என்ற கவிதை தொகுப்பை 3 எழுத்துக்களை பயன்படுத்தியும் வெளியிட்டிருக்கிறேன். தற்போது தமிழ் புத்தகத்தை பார்ப்போம். தமிழ் புத்தகத்தில் கிமு 3ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த எழுத்துகளும் கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த எண்களும் எழுதப்பட்டுள்ளது. அவை எண்கள் எழுதப்பட்ட முறையை பற்றிய சரியான தெளிவான தகவல்கள் கிடைக்காததால் அதன் பின் வந்த எண்கள் எழுதும் முறையானது பயன்படுத்தப்பட்டுள்ளது. வட்டெழுத்து புத்தகத்தில் வேள்விக்குடி செப்பேட்டில் பயன்படுத்தப்பட்ட பாண்டியர் கால 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வட்டெழுத்துக்களும் எண்களை பொறுத்தவரையில் சோழர் காலத்தில் 11ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட எண்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிரந்த எழுத்துக்களின் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பதற்காக அதற்கு இணையான தமிழ் எழுத்துக்களையும் சொற்களையும் பயன்படுத்தி இருக்கிறேன். உதாரணமாக ஜாக்கிரதை என்னும் சொல்லுக்கு பதிலாக கவனம் போன்ற சொல்லையும், அதே போல கிரந்த எழுத்துக்களுக்கு மாற்றான தமிழ் எழுத்துக்களுக்கு நன்னூலார் சூத்திரங்களையும் பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்கிறேன். வாசகர்கள் எளிதில் படித்து புரிந்து கொள்ளும் வரையில் கவிதை ஆரம்பிக்கும் முதல் வரியிலிருந்து கடைசி வரை 3 புத்தகங்களையும் ஒரே மாதிரியாக வடிவமைத்திருக்கிறேன். இப்புத்தகத்தை கடந்த தமிழ் புத்தாண்டு அன்று மதுரை தமிழ்ச்சங்கத்தில் வெளியிடலாம் என்று முடிவு செய்திருந்தேன். ஊரடங்கின் காரணமாக சற்றே தள்ளி போய்விட்டது. கூடிய விரைவில் வெளியீடானது நடைபெறும். 50 முதல் 100 அரசு பள்ளிகளுக்கு இப்புத்தகங்களை இலவசமாக வழங்க உள்ளேன். நீங்கள் அரசு பள்ளியில் பயின்றவராக இருந்தால் உங்கள் பள்ளியினுடைய பெயர் மற்றும் முகவரியை கீழே பதிவு செய்யலாம். வணக்கம்.